والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد. وقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. آمنت بالله صدق الله مولانا النبي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இம்மஜ்லிஸை தலைமை வகித்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா அவர்களே, மரியாதைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான இந்த சபையில சையதுனா ஷாவுல் ஹமீத் பேரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய இந்த உருஸ் வைபவத்தில தொடராக அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று முக்கியத்துவங்களை, அவங்க எங்களுக்கு காட்டி தந்த முக்கியமான முன்மாதிரிகளை, அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாம படிக்க வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை தொடர்ச்சியாக நாம் பேசி வருகின்றோம், படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில பேரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவங்க மக்கமா நகர்ல ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டு மதீனாவுக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை தியானத்தை செய்வதற்காக வேண்டி சென்ற சமயம் அங்குள்ள கவர்னர் அஸ்ஸையத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கனவுல அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்சி கொடுத்து ஏற்ற குடும்ப ஜெனரேஷன்ல வரக்கூடிய இந்த காலத்துல குதுபு ஜமானாக இருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் பேரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை தியானத்தை செய்யறதுக்காக வேண்டி வராங்க. அவங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய எல்லா கண்ணியங்களையும் மரியாதைகளையும் கொடுத்து அவங்களை நீங்க வெல்கம் பண்ணணும், வரவேற்று இந்த ரவுலாவுக்கு அழைச்சுவாங்க. கனவுல சொன்ன விடயங்களை எல்லாம் பாருங்க. இப்ப தியானத்துக்கு போயிட்டு நீண்ட நேரங்கள் தியானத்தில் இருந்து பல நாட்கள் மதீனாவிலேயே இருந்து நீண்ட நேரங்கள் ஒவ்வொரு நாளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால நின்று பல்லாயிரக்கணக்கான ஸலவாத்துக்கள் ஸலாம்கள் ஓதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த தர்பார்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுக்கு மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்திகளை எல்லாம் தன்னுடைய 404 சீடர்களுக்கும் அங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற ஏனைய மக்களுக்கும் பேரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான்: வலவ் அன்னஹும் இஸ்தலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான். மனிதனாக பிறந்துட்டானே அவன் விரும்பியோ விரும்பாமலோ தவறுகள் பாவங்கள் மனுஷன் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அல் இன்சானு முரக்கபுன் பைனல் ஸகஇ வன் நிஸ்யான். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில பின்னி பிணைக்கப்பட்டு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினாங்க: குல்லு பனி ஆதம ஹத்தாவும். மனிதர்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் வகைருல் ஹத்தாயின், தவறு செய்யக்கூடியவங்க பாவம் செய்யக்கூடியவர்களில் நல்லவர்கள் யாரு தெரியுமா? சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அத்தவ்வாபு. தந்த பாவங்கள் செஞ்சு 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 பாவங்களை பத்தி கேர் பண்ணாம கணக்கெடுக்காம கவலைப்படாம இருக்கின்றவர்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. யார் பாவங்கள் நடந்துட்டு என்பதை உணர்ந்து மனம் உருகி கவலைப்பட்டு
யார் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வாங்களோ அவர்கள் மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள். பாவம் செஞ்சிட்டாங்க, செஞ்ச பாவங்களை நினைச்சு தௌபா செய்தவங்க அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்தவர்கள். இதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் செய்வதை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய முன்னைய பின்னைய பாவங்கள் அனைத்தையும் என்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில முந்தின பிந்தின பாவங்கள் என்று எதுவுமே இல்லை. பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நபிமார்கள். அப்படி இருந்தும் கூட அத்தனை நபிமார்களுக்கும் ஆக மேன்மை மிக்கவர்களாக சிறந்தவர்களாக இருந்தும் கூட உலகம் அவங்க இல்லைன்னு சொன்னால் லௌலாக்க லமா கலக்குல் அஃப்லாக், உங்களை படைக்க இல்லைன்னு சொன்னா உலகத்தையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ரப்பு அவ்வளவெல்லாம் அல்ல அவர்களுக்கு பாவம் செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு துளி கூட பாவம் நிகழ்ந்து விடாமல் பாதுகாக்க அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இன்னொரு ஹதீஸில 20 தடவை பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்வாங்க. பாவமே செய்யாத பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட அவங்களே சபாவத்தில பாவ மன்னிப்பு தேடி இஸ்திக்பார் செய்வார்கள் என்று சொன்னால் அடுத்த மக்களுக்கு அது ஒரு முன்மாதிரி. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், சோதனைகள் நீங்குவதற்கு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இஸ்திக்பாரும் ஸலவாத்தும் ஸிக்ரும் அதிகமாக இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கவலைகளை நீக்குவான், பிரச்சனைகளை நீக்குவான், மன நிம்மதி, ராகத்தை, சந்தோஷத்தை கொடுப்பான் என்பதை குர்ஆன் கூறக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், செஞ்ச பாவத்துக்கு எப்படி அவன் விமோசனம் தேடுவது, அவன் செஞ்ச பாவத்திலிருந்து எப்படி அவன் ரிலீஸ் ஆகிறது, அவன் தூய்மை அடைவது என்பதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது படவனம் என்று சொன்னால் மனிதர்கள் பாவம் செய்தால் அவங்களிடத்தில் 3 விடயங்கள் கட்டாயம் நடக்கும். அந்த 3 விடயங்கள் நடந்தால்தான் அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பான். இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதவு சொல்லி தரப்பட்டு இதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும். எந்த அளவுக்கு சொன்னா ஒரு மனிதன் செருப்பு காலில் போற செருப்பு எப்படி போடணும், அந்த செருப்பு எப்படி ரிமூவ் பண்ணணும், செருப்பு அணியும் பொழுது வலது கால வெஸ்டுக்கு போடணும், செருப்பை ரிமூவ் பண்ணும் பொழுது கலட்டும் பொழுது முதலாவது இடது கால கலட்டணும். டொய்லெட்டுக்கு போய்க்கலாம், டொய்லெட்டுக்கு போகும் பொழுது ஃபர்ஸ்ட்டுக்கு இடது கால வச்சு லெஃப்ட வச்சு முன்னுக்கு வச்சு போகணும். வெளியில வரும் பொழுது ரைட்டை வச்சு வரணும். அதே மாதிரி எச்சில் துப்புறதாக இருந்தால் வலது பக்கம் துப்பக்கூடாது, முன்பக்கம் துப்பக்கூடாது, இடது பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக தான் எச்சில் துப்பணும். இப்படி இஸ்லாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் உண்டான எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா டிசிப்ளின்களையும் மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எது எது செஞ்சா என்ன எப்படி எப்படி செய்வோம். தொழுகிறதுக்காக சும்மா தக்பீரை கட்டினமா, ருக்குக்கு போனமா, தலையை குத்தினமா, எலிமினமா, இது அல்ல தொழுக. தொழுகைன்னு சொன்னா தொழுகைக்கு 19 ஃபர்லுகள் இருக்குது, ஷரத்துகள் இருக்குது, தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தொழுதாதான் அது தொழுகை. இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை பேருக்கு தொழுகையினுடைய ஃபர்லு என்னன்னு தெரியும், தொழுகையினுடைய ஷரத்து என்னன்னு தெரியும், தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள் எது எது நாங்கள் படித்து வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் தெரிஞ்சு அமல் செஞ்சால்தான் அந்த தொழுகையாக இருக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழக்கூடியவர்கள் அவங்க வெற்றி பெற்றவர்கள். எப்படிப்பட்டவங்க? தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் சரிவர உணர்ந்து படித்து தெரிந்து தொழுகையில உள்ளச்சப்பாட்டோடு வேறு சிந்தனைகள் வந்துடாம அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். அதே நேரம் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகின்றவர்களுக்கு வயலென்ற நரகம் இருக்கின்றது. தொழுகின்றவர்களுக்கு வயலென்ற நரகம் இருக்கு. அப்ப யாரு அவங்க? தொழுகையில பொதுப்போக்காக இருக்கக்கூடியவங்க, தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில பேணி பாதுகாத்து தொழாதவங்க, ஏனோ தானோ சொல்லி தொழக்கூடிய இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட அட்வைஸ் வார்னிங்கையும் குர்ஆனின் மூலமாக தான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்.
அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட், அந்த மெத்தட்டை சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். அப்ப பாவம் செஞ்சவங்க என்ன செய்யணும் என்று சொன்னாக்கா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஜாஊக, பாவம் செஞ்சவங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களோட தர்பாருக்கு வரணும். பாவிகள் அவங்க சின்ன பாவமோ பெரிய பாவம் எந்த பாவம் செஞ்சிட்டாலும் அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு உங்களோட தர்பாருக்கு அவர்கள் வரணும். ஜாஊக, அது ஃபர்ஸ்ட், உங்களோட தர்பாருக்கு வாழது முதலாவது. இரண்டாவது வஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்களுடைய திருச்சமூகத்திற்கு உங்களுடைய தர்பாருக்கு வந்து வஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்களுடைய தர்பாரில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன், நீ குர்ஆன்ல ஆர்டர் பண்ணிக்காய் பாவ மன்னிப்பு தேடுறதாக இருந்தால் ஓண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சமூகத்துக்கு வரணும், வந்து அங்க இருந்து இஸ்திக்பார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும் என்று குர்ஆன்ல நீ ஆர்டர் பண்ணிக்காய். ஓர்டருக்கு சரண்டராகி கஷ்டப்பட்டு இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு நான் வந்துட்டேன், என்ற பாவங்களை மன்னிச்சிரே என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடணும். எங்க இருந்து மன்றாடணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு போகணும், அங்க இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடணும். ரெண்டு விஷயம் நடக்குது. பாவம் செஞ்சவன் அவர்களுடைய தர்பாருக்கு வந்து அவனுடைய பாவத்திற்காக அவங்களுடைய திருச்சமூகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் கையேற்றணும், பாவ மன்னிப்பு தேடணும். மூன்றாவது விஷயம் நடக்கும், என்னது? வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடணும். யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொன்ன மாதிரி என்னிடத்தில் இவன் வந்து உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறான், ஏழு இடத்துக்கு வந்து ஏழு திருச்சமூகத்திற்கு தர்பாருக்கு வந்து உன்னிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவியுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று சொல்லி எங்கட பாவங்களுக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். எங்கட பாவங்களுக்காக வேண்டி அவங்க பிழை கொடுக்க தேடினால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை பாவங்களை மன்னித்து தௌபாவை கபூல் செய்து இரக்கம் காட்டக்கூடிய ரப்பாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் நிச்சயம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினால் அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பதாக சொல்லியிருக்கிறான். எந்த பாடத்தை மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை தியானத்தை செய்துவிட்டு நீ தியானத்தை செய்வதற்கு முன்னாலேயும் தன்னுடைய 404 சீரர்களுக்கும் அதே சமூகம் கொடுத்திருக்கின்றவர்களுக்கும் ஏன் தியானத்தை செய்யணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியானத்தை ஏன் பெய்து அவருக்கு சலாம் சொல்லிட்டு வாரது மட்டுமா? இல்ல, நாங்க பாவிகள், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த இடத்துக்கு எங்களை வர வச்சிருக்கிறான் என்ற அந்த பாடத்தை படிப்பினையை அந்த லவ்லாவை தியானத்தை செய்யும் பொழுது ஈரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீம் தன்னுடைய சீடர்களுக்கும் அந்த சமூகம் கொடுத்திருக்கிறவர்களுக்கும் பாடமாக சொல்லி கொடுத்து விட்டு எல்லோரையும் வைத்து அந்த இடத்தில் எல்லாருடைய பாவங்களுக்காக அழுது புலம்பி மன்றாடி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள் என்ற வரலாறுகளை படிக்கிறோம். அதற்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீல இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து எல்லா மனைவிமார்களும் ஜன்னத்துல் பகீல மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும் மக்காவுல ஜன்னத்துல் முஅல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மக்காவுல ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு சென்று அங்க எல்லாத்தையும் தியானத்தை செஞ்சாங்க. இங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பிள்ளைகள், அதே போன்று சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அஹ்லு பைத்துகள், இப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குறிப்பிட்ட அந்த இடங்களுக்கு போய் சலாம் சொல்லி தியானத்தை செய்து அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்றார்கள். நீங்கள் எல்லோரும் செய்த தியாகங்கள், நீங்கப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணம், ஒரு உலகத்திலேயும் இஸ்லாம் இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம் என்ற அந்த நன்றி கணக்களை எல்லாம் ஜன்னத்துல் பகீல வெற்றி ஒவ்வொரு சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், உம்மஹாத்துல் முஃமினீன்கள், அஹ்லு பைத்துகள் ஒவ்வொருத்தரிடத்திலேயும் போய் சலாம் சொல்லி கண்ணீர் வடித்து அவங்க செஞ்ச சேவைகள், அவங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச தியாகங்களை எல்லாம் அந்த இடத்துல சொல்லி காட்டி மற்ற மக்களுக்கும் அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல வர நாங்களும் இன்னைக்கு ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை தியானத்தை செய்வோம்.
சலாம் சொல்லுவோம், சில ஸலவாத்துக்கள் ஓதுவோம், ஜன்னத்துல் பகீக்கு போவோம், போனா சலாம் சொல்லிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். அந்த சஹாபாக்கள் செஞ்ச இஸ்லாத்துக்கு அவர்கள் செஞ்ச தியாகங்கள், அஹ்லு பைத்துக்கு செஞ்ச தியாகங்கள், இதெல்லாம் அந்த இடத்துல பற்றி நாம ஞாபகப்படுத்துவது கட்டாய கடமை. அப்ப அதை முடிச்சிட்டு இன்னும் மதீனாவில் எங்கெங்கெல்லாம் தியாரத்துக்கள், உஹது மலை அடிவாரத்தில் செய்தனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உஹது சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஹிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனைய உஹது சஹாபாக்கள் அவங்க எல்லாத்தையும் தியாரத்து செய்றாங்க. இன்னும் மக்காவிலையும் மதீனாவிலையும் எங்கெங்கெல்லாம் சஹாபாக்கள், அஹ்லு பைத்துக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், இமாம்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்குதோ தேடி 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 போயிட்டு அந்த ரோலாக்களை எல்லாம் தியானத்தை செய்யறாங்க. எதற்காக? தியானத்தை செய்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கு மற்றவர்களுக்கும் படிச்சு கொடுக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான அமல் தியானத்துல் குபூர். கபர்களை தியானத்தை செய்வது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம செஞ்ச ஒரு அமல் அந்த தியானத்துல் குபூர். ஒவ்வொரு நாளுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பகீக்கு போவாங்க, இரவு நடுநிசையில போவாங்க, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லா நாட்களையும் நடந்திருக்கின்றது என்ற செய்தியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தங்குறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கொடுத்திருப்பாங்க. அப்ப எந்த வீட்டுல எப்ப தங்கினாலும் நடி ஜாமத்தில் எழுப்பி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க மாட்டாங்க. அவங்களை தேடி பார்த்தாக்கா அவங்க இருப்பாங்க ஜன்னத்துல் பகீல தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் பகீக்கு போவாங்க. என்ற செய்திகளை எல்லாம் ஹதீஸில் படிக்கிறோம். எனவே தியானத்துல் குபூர், கபர்களை தியானத்தை செய்வது என்பது எங்களோட வாழ்க்கையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டிய சுன்னத்துக்களில் முக்கியமான ஒரு சுன்னத். சில பேர் அந்த சுன்னத்தை தனக்கு பிடிக்குது இல்ல, தன்னுடைய கொள்கைக்கு அது ஒத்து வருவது இல்லை என்றதுக்காக வேண்டி அதற்கு வேறு லேபல் போட்டுறது. தியானத்துல் குபூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச சுன்னத்தான அமல், அதற்கு என்னது கபர் வணக்கம் என்றோ கபர் ஒட்டி என்றோ ஏதேதோ பெயர்களை சொல்லி அதை இல்லாமலாக்கிறது, சுன்னத்தான ஒரு அமலை இல்லாமலாக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. ஏன சுன்னத்துக்கள் எவ்வளவு இருக்குது? தொப்பி போடுறது சுன்னத்து, தாடி வைக்கிறது சுன்னத்து, மிஸ்வாக் செய்யறது சுன்னத்து, வெள்ளையாடை அணிவது சுன்னத்து, இதே மாதிரி எத்தனையோ சுன்னத்துக்கள். இந்த சுன்னத்துக்களில் சுன்னத்துக்களில் ஏதாவது ஒரு சுன்னத்தை ஒரு மனிதன் வெறுத்து விட்டால், புறக்கணித்து விட்டால், செய்ய கிடைக்கல செய்யணும் என்ற எண்ணம் இருக்குது நியத்திக்கு. அல்லாஹ் இந்த எல்லாத்துக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்னென்ன முன்மாதிரிகள் சுன்னத்துக்கள் இருந்ததோ அத்தனை சுன்னத்துக்களையும் எங்கட மௌத்துக்கு முன்னால ஒவ்வொரு தடவையாக ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் மேலான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு வழக்கத்தை கொண்டு ஏற்படுத்தி தரணும். மேலான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு எந்த ஒரு சுன்னத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முன்மாதிரிகள் எந்த ஒன்றையும் விட்டு விடாமல் அத்துணை சுன்னத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, எப்படி தொழுதாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சுன்னத்தையும் விடாமல் அத்தனை சுன்னத்துக்களையும் ஃபாலோ பண்ணினார்கள். அப்படிப்பட்ட மேலான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிரஹு மக்காவுல மதீனாவுல அந்த தியானத்துக்களை எல்லாம் முடிச்சிட்டு மக்கமா நகரத்தில் தன்னுடைய முயற்சியில ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் நடை பிரயாணமாகவே அவர்கள் தன்னுடைய ஊருக்கு வராங்க. அதற்கு பின்னால அது முதலாவது ஹஜ்ஜி, அதற்கு பின்னால இன்னும் 6 ஹஜ்ஜிகள் செஞ்சாங்க. மொத்தம் 7 ஹஜ்ஜிகளும் 11 உம்ராக்களையும் மேலான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிரஹு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். அங்கிருந்து வார நேரத்தில் நடைப்பிரயாணமாக வரும் பொழுது எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதமான அற்புதங்களை காட்டினாங்க. வருகின்ற வழியில தான் அப்படியே மாலை தீவுக்கு சொன்னாங்க. மோதிரசன் சொல்லுமே அந்த மாலை தீவு முழுக்க அந்நியவர்கள், காபிர்கள், நெருப்பு வளமிகள் நிறைந்த ஒரு ஊர், முஸ்லிம்களே இல்லாத ஊர். அந்த ஊருக்கு வழியாக வரும் பொழுது அங்க தங்கினார்கள். அங்க தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் சில நாட்கள் வந்து எத்தனையோ மக்கள் வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு, தங்கள் நோய்களுக்கு, சூனியங்களுக்கு, வியாபாரங்களுக்கு, இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொண்டு போறாங்க. போன அவங்க மேலான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு காட்டுற கராமாத்துக்களை கொண்டு அவர்களை மிகவும் மதித்தார்கள். அவங்க எதை சொன்னாலும் அதற்கு ஆமன்னா சல்லம்னா, நீங்க எதை சொன்னாலும் செய்ய தயார் என்று சொல்லி
வந்திருக்கக்கூடிய அந்த மாலைதீவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒவ்வொருவராக இஸ்லாத்தை ஏற்க தொடங்குகிறார்கள். இப்படியே இருக்கும் பொழுது அந்த ஊர்ல தங்கி இருக்கிற நேரத்தை பார்க்கிறாங்க. அந்த ஊர்ல வருஷா வருஷம் ஒரு விழா நடக்கும். என்ன விழா? அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நரப்பலி கொடுக்கணும். நரப்பலியை சொன்னா ஒரு குமரி பெண்ணை, கண்ணி அறியாத குமரி பெண்ணை ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ஒரு ஜின்னுக்கு இரையாக்க வேண்டுமா, ஜின்னுக்கு கொடுக்கிறோம். அந்த ஜின் அந்த பெண்ணை கொண்டு போட்டு விடுமா. அப்படி இல்லாட்டி அந்த ஊர் மக்களுக்கே பெரும் ஆபத்துக்கள் நடக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடைகள் வீடுகள் எல்லாத்தையும் அழித்து மக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். எனவே வருஷா வருஷம் அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குமரி பெண்ணை வருஷத்துக்கு ஒருக்க சரியான குறிப்பிட்ட டேட் வரும் பொழுது அந்த நரப்பலிய ஒரு குமரி பெண்ணை பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கிறதுக்கு முன்னால கடைசியாக பிள்ளையராக இழக்க போறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை ஜோடிச்சு ஒரு விழாவாக எடுத்து ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அந்த விடயங்களை எல்லாம் முடிச்சிட்டு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்ல, ஒரு கட்டிடத்துல, ஒரு வீட்டில அந்த பெண்ணை கொண்டு போய் யாரும் இல்லாத பாலடைஞ்ச வீட்டுல தன்னந்தனியாக அந்த பிள்ளையை ஒரு பிள்ளை வச்சுட்டு வந்துருவாங்களாம். அடுத்த நாள் போயிட்டு பார்த்தால் அந்த ஜின் அந்த குமரி பெண்ணை அப்படியே கொன்று அப்படியே ரத்தத்தை குடிச்சிருவாங்க. இது வருஷா வருஷம் நடக்குது. அப்ப மீரான் சாஹிப் நாகூரியை கத்தஸ்தல்லாஹு சிறவுலதி மாலைதீவில இருக்கின்றார்கள், தங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்ட மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் கேட்கிறார்கள், இங்க என்ன நடக்குது? சொல்லுகிறார்கள், இதுதான் விஷயம். அப்படியா? இந்த தடவை நீங்க யாரும் அந்த குமரி பெண்ணை நீங்கள் நரப்பலி கொடுக்க கூடாது, ஜின்னுக்கு இரையாக்க கூடாது என்று சொன்னாக்கா அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. நாங்க அப்படி செய்யாட்டி எங்களோட முழுவதுமே அந்த ஜின் வந்து அழிச்சிடும். பிரமாண்டமான ஒரு ஜின் பார்க்கிறதுக்கு பயங்கரமான தோட்டத்தில் வரும். அதனுடைய ஆபத்துக்கள் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால ஒரு உசுரோட தப்புறது, அது செய்யாட்டி எத்தனையோ உசுறுகள் அந்த ஜின் வந்து இல்லாமலாக்கிடும் பலி எடுத்து. அதனால ஒரு உசுறு போனாலும் பரவாயில்ல, நாங்க வருஷத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பேர் வச்சுக்கோம். இந்த வருஷம் இந்த ஃபேமிலியில உள்ள ஒரு குமரி பெண், அடுத்த வருஷம் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குமரி பெண், இப்படி அந்த பேர் போட்டு வச்சுக்கோம். அந்த பேர் படி எங்களுடைய அந்த லிஸ்ட்ல அப்படி வார மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் நாங்க குமரிகளை நாங்க நரப்பலி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் சொன்னாங்க. மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் எவ்வளவோ தடுத்தார்கள். வானம் அந்த ஜின்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த ஊர் மக்கள் பயந்தார்கள். எங்கள் ஊருக்கு ஆபத்து வந்துடுமோ, எத்தனையோ உசிறுகள் பலியாக விடுமோ என்று பயந்து அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் அப்படியே அமைதியாக இருந்தார்கள். நடப்பதை பார்ப்பதற்கு எல்லா விழாக்கோணங்களும் முடுக்கி இறுதியில நடுஜாமத்தில பாலடைஞ்ச பெரும்பொரு மாளிகையில யாருமே வாழாத வீடு, பால் வீடு, பாலடைஞ்ச வீட்டில கொண்டு போய் அந்த குமரி பெண்ணை அப்படியே விட்டு வருகிறார். யாருக்கும் தெரியாமல் மீரான் சாஹிப் நாகூரியை கத்தஸ்தல்லாஹு சிறவுலதி அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளால் அவர்களும் ஒளிந்து கொள்கின்றார்கள். ஒளிந்து என்ன நடக்கின்றது, என்ன நடக்க போகின்றது, வருகின்ற ஜின்னுடைய அட்டகாசங்கள் என்ன, அட்டூழியங்கள் என்ன, இதையெல்லாம் அடக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒளிந்திருந்து பார்க்கின்றார்கள். நடுநிசி லைட்டுகள் எல்லாம் அணைக்கப்பட்டு அந்த பெண் மாத்திரம் பயந்து தன்னுடைய உயிர் போக போகின்றது என்று பயத்தில் அந்த பெண் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கும் தெரியாத மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் அந்த வீட்டில் ஒளிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் ஒளிந்திருந்து பார்க்கிறார்கள். சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் நடுநிசியில பிரமாண்டமான ஒரு ஜின் பார்ப்பதற்கு பயங்கரமான கோலத்தில் அந்த வீட்டுக்கு வருகின்றது. வந்து அந்த பெண்ணை நெருங்கும் பொழுது மீரான் சாஹிப் நாகூரி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். வந்து அந்த ஜின்னை அடக்குகின்றார்கள். யாருக்கும் அடங்காத அந்த ஜின் மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸ்தல்லாஹு சிறவுலதி அவர்களை கண்டதும் அப்படியே நடுநடுங்கி போகின்றது. ஜின் இறைநேசர்களுக்கு, அவுலியாக்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதனாலதான் காட்டில் இருக்கக்கூடிய மிருகம், சிங்கம் கூட அவங்களிடத்துல வந்து அவங்க பயப்படல. அந்த சிங்கம் வந்து கெஞ்சியது, என்ற மேனியில நீங்க ஏறிக்கோங்க, உங்களை நான் கூட்டிக் கொண்டு போறேன், ஒரு குதிரையில நீங்க பிரயாணம் செய்யற மாதிரி என்ற மேனியிலே மேலுக்கு ஏறுங்க, நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்தில் இருக்கிறேன், உங்களோட மேனி வரக்கத்தான்
கால்பாதம் ஏழ மேனியில படுறது எனக்கு பரக்கத்தாக இருக்கும் என்று வேண்டியது. ஆனால் மீரான் சாஹிப்பின் நாகூரி ரலியல்லாஹு அதனுடைய முதுகில் தடவி நான் நடந்து தான் போக வேண்டும், நடந்து போகும் பொழுது எனக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் எனக்கு பல கோடி நன்மைகள் இருக்கின்றது என்று சொல்லி அந்த சிங்கத்தை என்ன செய்தார்கள், காட்டுக்கு ஆறுதல் படுத்தி அமைத்து அனுப்பினார்கள் என்ற செய்திகளை படிக்கின்றோம். இறைநேசர்களுக்கு அல்லாஹ் முழு வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அதை செய்யணும். கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், மக்கா நகரத்தில் நடந்த ஒரு மௌஜிதா அற்புதம். பெரும் கொண்ட ஒரு கூட்டம் காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து எங்களுக்கு ஒரு மிரேக்கலை காட்டுங்க, ஒரு மௌஜிதாவை காட்டுங்க என்று கேட்ட நேரத்தில் என்னத்தை செய்யணும் என்று சொல்லிட்டு தூரத்தில் இருந்து ஒரு மரத்தை காட்டினாங்க. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நீங்களே சொல்லுங்க, நான் அந்த மரத்தை வர சொல்லுங்க என்று சொன்னாங்க. இந்த காவிர்கள் சிரிச்சாங்க. அப்படி நடக்குமா? ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அவர்களை கூப்பிடாருன்னு சொன்னா மரம் வருமா? மனுஷன் போயிட்டு சொன்னாக்கா மனுஷன் வருவான். ஒரே பஸ் கூப்பிடுறாரு, ஒரு வாப்பா கூப்பிடுறாரு, நானும் கூப்பிடுறாருன்னு சொன்னாக்கா வரும், மனுஷன் வருவான். மரம் ஒன்று கிட்ட போயிட்டு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர சொல்றாங்கன்னு சொன்னா மரம் வருமா என்று சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையில சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு போய் எல்லாரும் சரி பார்ப்போம் சொல்லி தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போயிட்டு அங்க போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வர சொல்றாங்க சொன்னதோட அந்த மரம் என்ன செஞ்சிட்டு உடனே தன்னுடைய வேர்களை பிடுங்கிக் கொண்டு சுஜூது செய்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தலை குனிஞ்ச நிலைமையில அந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தது என்ற செய்தியை புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புஸ்ஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய புர்தா ஷரீஃபில சொல்லி காட்டும் பொழுது யாஅத்னி தவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி யாஅத்னி தவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன். கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டதோட அந்த மரங்கள் சுஜூது செய்த நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்பெக்ட் பண்ணி தலை சாய்ந்த நிலைமையில் சுஜூது செய்த மாதிரி அப்படி குனிஞ்ச நிலைமையில அந்த மரங்கள் வேர்களை பிடுங்கிக் கொண்டு வந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காபிர்களை பார்த்து கேட்டாங்க, இந்த மிரக்கல் இந்த மௌஜிதா அவருக்கு போதுமா? தாராளமாக போதும். உலகத்தில கண்டில்லாத ஒரு அற்புதம். மரத்தை கூப்பிட்டீங்க வந்தது. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு ஆர்டர் பண்றாங்க, நீங்க இருந்த மாதிரி ரிட்டர்ன் போயிட்டு அந்த இடத்திலேயே ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி அந்த மரங்கள் போயிட்டு அந்த இடத்திலேயே ஜாயின் ஆகிறது என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இன்றைக்கும் கூட ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி மக்கா நகருக்கு போனாக்கா சிட்டி டூர் மக்காவினுடைய இஸ்லாத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை காட்டுறதுக்காக வேண்டி கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஜன்னத்துல் முஅல்லாவை தாண்டி வார இடத்துல ஒரு ரோட்ல இந்த சைடுக்கு ஒரு பள்ளி, அந்த சைடுக்கு ஒரு பள்ளி, சின்ன தக்கியா மாதிரி ரெண்டு பள்ளிகள், மரத்திலிருந்து நடந்து போற தூரம். அந்த ரெண்டு இடத்திலையும் ரெண்டு பள்ளி இருக்குது. ஒரு பள்ளி வாயில் எதற்கு சொன்னா அந்த மரம் எந்த இடத்தில் எடுத்துட்டோ அதற்கு அடையாளமாக அந்த முஜிதாவை ஞாபகப்படுத்துவதற்கு அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு பள்ளி. அப்ப அந்த இடம் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்கள் வாகனங்கள் போயிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டு பக்கத்திலே மங்கால ஒரு பள்ளி, இங்கால ஒரு பள்ளி, இந்த மௌஜிதாவை ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சு. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு வஸ்துக்களில் கட்டுப்பட்டதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வங்கிசத்தில் வரக்கூடிய அவங்களுடைய உம்மத்தில் வரக்கூடிய இறைநேசர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். காற்றா, மழையா, தண்ணீரா, இப்படி எதுவாக இருந்தாலும் ஜின்களா, மிருகங்களா எல்லாம் அவங்களுக்கு வசப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் ஜின் அப்படியே நடுங்கி போனது. பார்க்கறதுக்கு பிரமாண்டமான ஜின், மிக பயங்கரமான கோலத்தில் இருந்தது. இவங்களை கண்டதும் அப்படியே நடுங்கி போனது, அவர்களிடத்திலே கட்டுப்பட்டது. அந்த ஜின்னிடத்தில மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஹிக்மத்தாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். உனக்கு நீ எதுவும் செய்ய முடியுமா? அது சொல்லுகின்றதாம். இந்த உரையை அளிக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையை தந்திருக்கிறார். மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீஸ் அவர்களிடத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு கேத்தல் போன்ற ஒரு பூஜா இருந்தது. சொன்னாங்க, உனக்கு எல்லாம் ஏழும் தானே, உன்னால் முடியுமா? நீ ஒரு இவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறாய், இந்த சின்ன பூஜாவுக்குள்ளால் உன்னால் நுழைய முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆம், நுழைந்து காட்ட முடியும். அப்படி என்றால் நுழை, இதற்குள்ளான நீ உள்ள போகணும் என்று சொன்ன நேரத்தில்
அந்த சின்ன கேத்தல் போன்ற அந்த பூஜாவுக்குள்ளார பிரமாண்டமான அந்த ஜின் மாலைதீவில் வைத்து அந்த ஜின் என்ன செய்து அவங்களுடைய பூஜாவுக்குள் உள்ளே செல்கிறது. உள்ளே சென்றதோடு அதை அப்படியே சீல் பண்ணி பல அவுராதுகளை விருதுகளை ஓதி இதற்கு பின்னால் அந்த ஜின்னினால் யாருக்கும் எதுவும் செய்ய இயலாத அளவுக்கு அதை அந்த பூஜாவை கொண்டு போய் கடலிலே தூக்கி வீசுகின்றார்கள். கடலிலே தூக்கி வீசுகின்றார்கள். அடுத்த நாள் காலை அந்த ஊர் மக்கள் எல்லாம் வளமையை போட்டு விட்டுட்டு போன அந்த குமரி பெண் அடுத்த நாள் காலையில் ஜனாதாவாக இருப்பாள், மையத்தாக இருப்பாள். அதன் பிரகாரம் அவரை எடுத்து அவர்களுடைய சடங்குகளின் படி அவரை அடக்கம் பண்ணுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். வந்தால் எல்லோரும் புதினப்படுகின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் அங்கே விட்டுட்டு செல்லக்கூடிய பெண் அடுத்த நாள் காலையில் மையத்தாக இருப்பாள். இந்த பெண் இன்று அவள் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக உயிரோடு இருக்கின்றார். எல்லோருக்கும் புதினம். வந்தவர்கள் கேட்கிறார்கள், நேற்றிரவு ஜின் வரவில்லையா, உயிரோடு இருக்கின்றாயே? அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்லுகின்றான், ஜின் வந்தது, ஆனால் எங்கள் ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெருமகான் மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிறவுலதி அந்த நேரத்திலே அங்கே சமூகம் கொடுத்தார்கள். அந்த ஜின்னை அடக்கினார்கள். அந்த ஜின்னின் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்கள், உயிர் ஆபத்துக்கள் இருந்து என்னை பாதுகாத்தார்கள் என்று சொல்லி அந்த பெண் சந்தோஷமாக சொன்னது. அதற்கு பின்னால் அந்த மக்கள் எல்லோரும் போய் மீரான் சாஹிபின் நாகூரியை ரலியல்லாஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு தேடினார்கள். நீங்க எவ்வளவோ வானம் என்று சொன்னீங்க, அப்பையும் நாங்க பயந்து எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ என்று பயந்து நடுங்கி இந்த வேலையை செஞ்சிட்டோம், இதுல மன்னிச்சிருங்க. ஆனால் அந்த ஜின்னை இப்படி நீங்க அடக்கிட்டீங்க, அந்த ஜின்னை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டீங்க என்று சொன்னது மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமேல இப்படிப்பட்ட ஐயாவுல் ஜாஹிலியா மடமை காலத்தினுடைய மூட நம்பிக்கைகளை இனிமேல செய்யாதீங்க, வீணாத உயிர் பலிகளை செய்யாதீங்க. நான் இனிமேல் அந்த ஜினி மூலமாக எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராமல் நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட பவர் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னதும் அந்த மாலை தீவை செய்த அந்த மோல்தீவ்ஸை சேர்ந்த அத்துணை மக்களும் இவங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டாங்க. இவ்வளவு பெரிய எங்கள் ஊருக்கு வரக்கூடிய அழிவுகள் ஆபத்துக்களை பாதுகாத்து தந்த உங்களுக்கு நாங்க என்ன தேர்ச்சி பண்ணணும், என்ன செய்யணும்? அவங்க கேட்டது, நீங்க எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க அத்தனை பேரும் கலிமா சொல்லி முஸ்லீமாக மாறிட்டாங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய தேங்க்ஸ் என்று சொன்னதோட அத்தனை பேரும் அவங்களிடத்துல கலிமாவை சொல்லி கேட்டு ஷஹாதாவை முடிந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றில் இருந்துதான் அந்த மோல்தீவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாலை தீவு மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிறவுலதி அவர்களுடைய கராமத்தை கொண்டு அந்த முழு நாடுமே இஸ்லாமிய நாடாக மாறியது என்ற வரலாறை இவர்களுடைய ஹிஸ்டரியில நாங்கள் படிக்கக்கூடியதாக. இறைநேசர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய பவரை பாருங்க. இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், இஸ்லாத்தின் இரண்டாவது கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல நைல் நதி ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யும், இதே மாதிரி அப்படியே தண்ணி ஓடாம வந்து நைல் நதி அப்படியே தண்ணி இல்லாம நின்று ஸ்டாப் ஆகிடும், அப்படியே வத்தி கொண்டு போகும். மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க தண்ணி இல்லாம. இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவருடைய உயிரை அந்த நைல் நதியில கொண்டு போயிட்டு போடணும், அவரை அந்த இடத்துல கொள்ளணும். கொண்டால் மீண்டும் அந்த நைல் நதி ஓட ஆரம்பிக்கும். அப்படி அதை கண்டினியூவாக தண்ணி வந்து கொண்டு மீண்டும் அடுத்த வருஷம் அதே டேட் ஆகும் பொழுது அப்படி தண்ணி வந்து கொண்டு போய் ஒரு உசுர பலி கொடுத்தாதான் அது மீண்டும் நடக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலையும் இப்படி வந்தது. அந்த மக்கள் எல்லாம் பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்காம அவங்க செஞ்சா, அவங்க மிஸ்டேக் கொண்டு செஞ்சா அவர்களுடைய கருத்து, அவங்களுடைய வாள், அவங்களுடைய மற்றவர்களுடைய கருத்தை பதம் பார்த்து கொண்டு போட்டுருவாங்க. அதற்கு பயந்து நாங்க வலிமையாக செய்ததுதான். என்றாலும் ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை செய்வோம் என்று சொல்லி போறாங்க. போனதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, யாரும் உசுறு பலி கொடுக்க கூடாது, நீங்க கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யறது, எங்களுக்கு தண்ணி தேவை, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் என்று சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. ஒரு தாளில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு நைல் நதியோட பேசுற மாதிரி ஒரு லெட்டர். என்னது, நைல் நதியை நீ ஓட இஷ்டப்பிரகாரம் ஓடுகின்றாயா, அல்லது என்னையும் உன்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பிரகாரம் ஓடுகின்றாயா? இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நான் உனக்கு ஆர்டர் பண்றேன். இனிமேல உலகம் அணியும் வரைக்கும்
நீ வத்தக்கூடாது, தண்ணி ஸ்டாப் ஆகக்கூடாது, கண்டினியூவாக தண்ணி வந்து கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும் என்று சொல்லி நைல் நதிக்கு ஒரு லெட்டரை எழுதி வந்தவர்களிடத்தில் கொடுக்கிறாங்க. இதை கொண்டு போய் நைல் நதியில போடும். லெட்டர், வெறும் லெட்டர். எங்களை நுழைக்கு படுமா? பத்தியகார பூஜை சொன்னாங்க. இன்னைக்கு அவுலியாக்கள் விஷயத்தை சொன்னாலே எத்தனை பேருக்கு ஒரு கிண்டல் தானே. அவுலியாக்களில் ஒரு பெரும் இறைநேசராக இருந்தவர். அவங்க நபி அல்ல, ரசூல் அல்ல, ஒரு இறைநேசர். அவுலியாக்களில் ஒரு அவுலியாக்கள் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க சொன்னா அப்படி நடக்கணுமா இப்படி நடக்கணும் ஒரு விதமான கிண்டல். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? லெட்டர் தான் கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் நைல் நதியில போடுங்க, போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. உசுர் பலி கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் பண்ணாங்க. இப்ப ஜனாதிபதியோட ஆர்டர் நீர்நாக்கா கலந்து போயிட்டு உடனே போயிட்டு அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நைல் நதியில போட்டாங்க. போட்ட அதே செகண்ட் நைல் நதி வடமையை போட்டு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. அவங்களுடைய வாட்டினுடைய அந்த வரக்கத், அவங்க சொன்ன அந்த வேர்டினுடைய வரக்கத் இன்றைக்கு வரைக்கும் நைல் நதி வந்தினதாக ஹிஸ்டரியிலே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துக்கு பின்னால நைல் நதி இதுவரைக்கும் வந்தின ஹிஸ்டரியே கிடையாது. அப்போ ஒரு தாழ் துண்டுக்கு ஒரு லெட்டர் ஆர்டர் பண்றாங்க, ஒரு தாழ் துண்டை எழுதி அதை கொண்டு போய் நைல் நதியில போடுது. இதே மாதிரி தான் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பெருங்கொண்ட ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு தண்ணீரையும் ஒரு பூஜாவுக்கள் அடைச்சாங்க என்று சொல்லக்கூடிய ஹிஸ்டரிகளை கூட நாம் அவருடைய வரலாறுல பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிரவுல் அதீத் அவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகள் கராமாத்துக்களை நாடி இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் கொடுத்த அத்தனை பேருடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துக்கள் நாட்ட திட்டங்களையும் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு கராமாத்தை கொண்டு அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் நாட்ட திட்டங்களையும் நிறைவேற்றி தருவார். யாரெல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன கவலைகள் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்குமோ அனைத்தையும் நீக்கி வைத்தவர் புரிவாராம். இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்குரிய நிர்வாகத்தினர்கள், இன்றைய ட்ரெயினுக்குரியவர்கள், ஒவ்வொரு நாளும் ட்ரெயினுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழித்து இந்த மஜ்லிஸ்களை நடாத்தக்கூடியவங்க, இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் கொடுக்கக்கூடியவங்க, இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க, இந்த மஜ்லிஸை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி அன்றாடம் இந்த மஜ்லிஸ்ல தலைமை வகித்து அதை கொண்டு இந்த மஜ்லிஸ்களை நடாத்தி கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக வழக்கத்தை செய்து எல்லா மக்களுக்கும் நோய் இல்லாத, கவலை இல்லாத, ஆபியத்தான, சலாமத்தான வாழ்க்கையை அத்தனை பேருக்கு மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வழக்கத்தை கொண்டு ஏற்படுத்தி கொடுத்தருள் புரிவாராக. திருப்பதியில ரஹ்மானே, எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை உனக்கு வெளிச்சமானது ரஹ்மானே. இந்த மஜ்லிஸ்களை நாம நடத்துற நோக்கமும் யாரெல்லாம் பெரும் பெரும் விழாக்களை கொண்டாடுவது போன்று நாங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்காக இந்த மஜ்லிஸை நடாத்தல. எல்லா மக்களுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் உலகத்திற்கும் துஆ பரக்கத்து கிடைக்க வேண்டும். நல்லவர்கள் சாலிஹீன்களுடைய ஃபைல் பரக்கத்துகள் கராமாத்துக்கள் கிடைக்கணும். அந்த நாதாக்களுடைய துஆ பரக்கத்துகள் கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டிதான் இந்த மஜ்லிஸ்கள் இடையில நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கிருபையில ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக, மண் சரிவுகள் பூகம்பங்களின் மூலமாக, காற்றின் மூலமாக எங்கள நாட்டிலையும் பிற நாடுகளிலையும் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு எத்தனையோ அறிவுகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் ரஹ்மானே. எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ மக்கள் மண் சரிவுகள் மாட்டி முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதில் ஷஹீத் முஸ்லிம் எத்தனையோ அவர்கள் பலியாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களில் அதில் மாட்டிக் கொண்டவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அல்லாஹ் உன்னுடைய உயர்ந்த ஷஹீதுடைய பதவியை கொடுத்து அவர்களை உயர் பதவிகள் ஆக்கி வைத்தார்கள் புரிவாக. அதே போன்று வெள்ள அனர்த்தங்களில் முஸ்லிம்களில் யார் யாரெல்லாம் இறையவை செய்தார்களோ அவர்களுக்கும் ஷஹாதத்தினுடைய ஷஹீதுடைய பதவியை கொடுத்தார்கள் புரிவாக. ஏனைய மதத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களில் யார் யாரெல்லாம் இதில் உயிர் நீத்தார்களோ அந்த மக்களுக்கு யாரெல்லாம் பொறுமையையும் ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுத்து யாரெல்லாம் அவர்களுடைய இழப்புகளுக்கு யாரெல்லாம் மன நிம்மதியை கொடுத்து எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்கள் எல்லா மக்களையும் ஈடேற்றமாக்கி வைத்தவர்கள் புரிவாயாக. வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து தாம் இருக்கக்கூடிய சொந்த இடங்களில் இருந்து வெளியேறி தமக்குரிய சொந்த எத்தனையோ பொருட்கள், பெருமதியான பொருட்கள் அந்த தண்ணீருக்குள்ளால் மூழ்கடிக்கப்பட்டு எத்தனையோ பேர்கள் பெரும் பெரும் பல லட்சக்கணக்கான நஷ்டங்களுக்கு ஒவ்வொரு வீட்டு மக்களும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். நீ கொடுத்த சொத்துக்கள், நீ கொடுத்த சதானாக்கள், நீ கொடுத்த பொருட்கள்
பொருட்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் அவர்கள் இழந்ததை விட பன்மடங்கு அவர்களுக்கு லேசான முறையில் அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தி இழந்த மக்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் என்னென்ன நஷ்டங்களை சந்தித்தார்களோ அந்த நஷ்டத்தை கூடிய அல்லாஹ் பன்மடங்கு அவர்களுக்கு லாபத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் அகற்றி வச்சிருக்காங்களா. நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் அந்த தண்ணீருடைய ஆபத்துக்கள் யாரெல்லாம் எத்தனையோ பகுதிகளில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவைகள் அனைத்தையும் நீக்கி எல்லா மக்களுக்கும் சலாமத்தை கொடுத்திருக்காங்களா. எத்தனையோ மக்கள் ஒழுக்கமாக இருந்தவர்கள், ஆண்களை பார்க்காமல் ஆண் பெண்கள் கலக்காமல் இருந்தவர்கள், இன்று எத்தனையோ நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி அகதி முகாம்களில் யாரெல்லாம் தஞ்சம் புகுந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கி தண்ணீருடைய ஆபத்துக்கள் ஏனைய பிரச்சனைகள் அனைத்தையும் அவசரமாக நீக்கி அந்த இடத்துக்கு தன்னுடைய சொந்த இடங்களுக்கு போய் அவசரமாக அவங்க குடியேறக்கூடிய நிலைமைகள் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா. நாம செய்கின்ற பாவங்களை வச்சியாங்களா. இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமைகள், சோதனைகள், அனர்த்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், காற்றின் மூலமாக வெள்ளத்தின் மூலமாக அழிவுகளை கொண்டோ யாரா கேவலங்களை கொண்டோ எங்களை சோதிக்கிறாரே யாரா. எங்களை பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் நீக்கி வச்சிருக்காங்களா. எங்களை நாட்டிலேயும் பிற நாடுகளிலேயும் நடக்கக்கூடிய பாவங்களின் காரணமாக இப்படிப்பட்ட அறிவுகளை சோதனைகளை தந்திராதே யாரா. ஓட்ட ரத்னத்தை கொண்டு வீரான் சாஹிபின் நாகூரி அவங்களுடைய புனிதமான இந்த மஜ்லிஸினுடைய உருவத்தை கொண்டு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையும் சலாமத்தையும் ஈடேற்றத்தையும் தந்தருள் புரிவாயாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக ஒரு முக்கியமான அறிவித்தல், அதாவது இந்த மஜ்லிஸுக்கு வறுமையாக சமூகம் தரக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸில கலந்து இந்த மஜ்லிஸில கேட்கக்கூடிய துஆக்களுக்கு கையேந்தி இதுல வழங்கக்கூடிய அன்னதானங்கள், சாப்பாடுகள், அது கந்தூரி உணவுகள், அதுல பரக்கத்து இருக்குது, அதுல ஷிஃபா இருக்கின்றது, நோய்களுக்கு மருந்து இருக்கின்றது என்ற அடிப்படையில ஆசையோடு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிடி சோறையாவது சாப்பிடணும் என்ற அடிப்படையில இந்த மஜ்லிஸினுடைய உரிமத்தை பரக்கத்தை நாடுவது எத்தனையோ பேர்கள் சாப்பிடுகிறோம். இதே பரக்கத்தை ஒருத்தருக்கும் ஆசைனது எங்களோட நின்றக்கூடாது. எங்கள வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள பெஞ்சாதி, எங்கள பிள்ளை, எங்கள பேரன்ஸ்கள், எங்கள ஃபேமிலி அவங்களுக்கும் இந்த பரக்கத்து கிடைக்கணும். இதனுடைய இந்த நியத்தில் கொஞ்சமாக கிடைக்கணும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் அவளோட ஆசையோட வந்து இந்த சிவாங்க இந்த கடைசி அன்று இந்த கிடுகு விநியோகிக்கப்படும், இசு பண்ணப்படும். அந்த கிடுவை எடுத்து அந்த குடும்பத்துக்கும் கொடுத்து எங்கள குடும்பத்துக்கும் அந்த மரக்கத்து கிடைக்கணும், நோய்க்கு மருந்து கிடைக்கணும், மருந்து நோய்க்குண்ட மருந்தாக இந்த சாப்பாடு ஆகணும் என்ற அடிப்படையில வருஷா வருஷம் இந்த இடத்துல கடைசி அன்று கொடுக்கக்கூடிய அந்த கிடுவுல எல்லோரும் என்ன செய்வாங்க, பங்கு கொண்டு அந்த கிடுவை எடுத்து சென்று தன்னை ஃபேமிலிக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 14ஆம் தேதி சண்டே 14ஆம் தேதி சண்டே இன்ஷால்லா 14ஆம் தேதி இன்ஷால்லா கிடு உசுல் பண்ண இருக்கின்றது. அந்த கிடு யாரை கண்டக்ட் பண்ணணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்ற அந்த டீட்டெயில் எல்லாம் அங்க உள்ள அந்த கிரீன் கலர் அந்த நோட்டீஸ்ல அது போடப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்டவர்கள் அதை கலந்து கொண்டு சென்ற வருடங்கள் இங்கேயும் கொடுத்து இங்கே இஷ்யூ பண்ணப்பட்டது, தெய்வரைகள் ஒரு இடத்துல இஷ்யூ பண்ணப்பட்டது. ஆனால் அது கொஞ்சம் சிக்கலாக இருப்பதால், கஷ்டமாக சிரமமாக இருப்பதனால் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல மட்டும்தான் கிடு இஷ்யூ பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் 14ஆம் தேதி. அதுக்கு முன்னால் உங்களுடைய கிடுகளை ஆர்டர் பண்றதுக்கு யாரை கண்டக்ட் பண்ணணும், என்ன செய்யணும் என்ற டீட்டெயில் அந்த போர்டில் போடப்பட்டிருக்கிறது. அவைகளையும் பார்த்து செஞ்சு பரக்கத்தை பெற்றுக் கொள்வாய் பணிவன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.